பேபியும் எஸ் இது ஆட்டின மிளகாய் குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இது குழம்பு மிளகாய் பேஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இதை எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ஆட்டுக்கால் குழம்பு. ஆட்டுக்காலை யூஸ் பண்ணி எப்படி குழம்பு வைக்கலாம், அது எப்படி சூப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு வெந்நீர் கொதித்த பின்னாடி கால்கள் அதுக்குள்ளே டிப் பண்ணி ஷூ ரோமங்கள் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். நல்ல ரோமங்கள் எல்லாம் க்ளீன் பண்ண பின்னாடி அதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். வாட்டி எடுத்துட்டோம்னா அதில் இருக்க ரோமங்கள் சின்ன சின்ன ரோமங்கள் இருந்தால் கூட அது நீட்டாக பொசுங்கி வந்துடும். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். காலை கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 2 கையளவு இருக்கும் தாராளமாக. இந்த அளவுக்கு எடுத்துட்டு தோலை உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்ச ஆட்டுக்கால் சேர்த்துடலாம். 1 கப் வெங்காயம், சின்ன வெங்காயம் தோலை உரித்து அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஆட்டின மிளகாய் அதையுமே நல்ல தாராளமாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். நல்லா 2 டம்ளர், பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ 600 ml 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி வெயிட் போட்டலாம். போட்டு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்த பின்னாடி ஸ்டவ் சிம்மில் போட்டு 20 நிமிஷம் காலை நல்லா வேக வச்சு சிம்மில் நல்லா 20 நிமிஷம் வெந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறின பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பூ போல வெந்துருச்சு. இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை சூப்பாக சாப்பிட்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் மேலாப்பில் நீங்கள் தூவிக்கலாம். தூவுறப்போ சூப் இன்னுமே கூடுதலாக டேஸ்ட் இருக்கும். ஓகேவா? ரைட். இதையே ஆட்டுக்கால் குழம்பா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பை கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கிறப்போ குழம்பு நல்லா கெட்டிப்பட்டு வரும்.
எஸ், நம்மளோட ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட். இது ஜேபியின் தையலகம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னைக்கு பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.